ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்குறோம். சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேக்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேர்மா இது இருக்கு. ஆக்சுவலி எப்படின்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னன்னா 1 அண்ட் 2 சாப்டர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸுமே உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். சரி, பிஃபோர் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் லேட் பூமர்ஸா இருந்தீங்கன்னா என்னெல்லாம் கம்பல்சரி நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தென் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, சரி வாங்க. இப்போ என்னன்னா சப்போஸ் நீங்க ஒரு லேட் பூமர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1.2 பாருங்க, இது 2 மார்க்ஸ்க்காக யூஸ் ஆகும். அப்புறம் 1.5லேருந்து 1.7 பாருங்க. எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபுல்லா போட்டுடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அஜ்ஜே பேஸ் பண்ண சம்ஸ் கண்டிப்பாக பார்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக படிங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் தான், ஃபுல்லாக படிச்சிருங்க. அண்ட் தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 3.3, 3.4, 3.5, 3.6 அண்ட் 3.6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்காக உங்களுக்கு வரும். ஓகே, இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் 2.6 இந்த 2.8, அப்புறம் ஸ்கொயர் ரூட் சம்ஸ், தென் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ண சம். ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் வேர்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும்னா வேர்ட் ப்ராப்ளம் பேஸ் பண்ண சம்ஸ்லாம் பார்த்துருங்க. தேர்ட் சாப்டரில் சால்வ்னு சொல்லி நிறைய சம்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சால்வ் நமக்கு கேட்டுருவாங்க உங்களுக்கு. ஓகே, இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த 2 சாப்டரோட புக் பேக் பார்த்துருங்க. புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்துடணும். இதே 3 சாப்டர்னா 3 சாப்டரோட புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ஆர்டர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. இல்லை நம்ம 2 அட்டன் பண்ணணும், சாரி 3 அட்டன் பண்ணோம். இதில் அஜ்ஜே கொடுத்து ஏ, ஸோ அஜ்ஜே பேஸ் பண்ண சம்ஸ் பாருங்கன்னு சொன்ன கேட்டாங்க. அண்ட் தென் ப்ரூவ் தட் ஆர்த்தோகனல், இது ரெண்டுமே 1.1ஓட 2 மார்க்ஸ் வந்துருது உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண சம்ஸ் பாருங்கன்னு வந்துருச்சு. அப்புறம் இது 2.6 எழுதிடலாம். இப்போ இதில் கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் 3.1ல வரும். அந்த 3.1 மட்டும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியராக இருக்கும். பேசிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஸோ இதில் என்னன்னா ஆன்சர் எனக்கு 3 கொஸ்டின்ஸ் தான். இதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஏபி ஹோல்மஸ் இது கண்டிப்பாக நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக போட்டுடலாம். அண்ட் 17th நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா 3.6 பாருங்க, 2 மார்க்ஸா, பட் இதில் 3 மார்க்ஸாகவே கேட்டாங்க. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 18th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாட் ஜட் இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நம்ம 2 மார்க்ஸ் எதிர்பார்த்தோம், பட் இதில் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. சூப்பர். அண்ட் 19 2.6 2.8 பாருங்க, எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு வந்துருச்சு பாருங்க ஒரு 3 மார்க்ஸ். அண்ட் 20 இதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸைஸ் 3.1 உங்களுக்கு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ண சம்ஸாக வந்துருச்சு. கடைசி எக்ஸாம்பிள் அது இருக்கும், டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் பார்த்துடலாம். 5 மார்க்ஸ் லாம்டா நியூ கண்டிப்பாக எல்லாரும் போடுவீங்க. அண்ட் 1.5லேருந்து 1.7 நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதை எழுதிடலாம். இல்லை அப்படின்னா சால்வ் தி ஈக்குவேஷன், இது வந்து 3.4. இதுவும் ஈஸி தான், பரவாயில்ல, ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். அண்ட் 22A பாருங்க, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். நம்ம இப்போ சொன்னபடி 1. நீங்கள் 3 பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ அஃப்கோர்ஸ் நம்ம இதை தான் அட்டன் பண்ணோம். இது 2. உங்களுக்கு 6க்கு மேலே நம்ம படிக்க சொல்லும் போதே உங்களுக்கு வந்திருக்கும், அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 23A சால்வ் தி ஈக்குவேஷன், இது வந்து நமக்கு செகண்ட் சாப்டர் 2.6 அந்த சாரி 2.8ல உங்களுக்கு வரும். ஸோ அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இது வந்து கொஞ்சம் சில ஸ்கூலில் 2 மெத்தட் இருக்குது உங்களுக்கு. இதில் ஈஸியஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, ரொம்ப டஃப்பான மெத்தட் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லி தந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியஸ்ட் மெத்தட் எப்படின்னா நீங்கள் எல்லா ரூட்ஸையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க ரூட்ஸை வச்சு குவாட்ரேட்டிக் ஃப்ரேம் பண்ணி அந்த குவாட்ரேட்டிக் இன்ட்டு பண்ணி வர இதை வந்து இன்னொரு குவாட்ரேட்டிக்கால் இன்ட்டு பண்ணி அதுலேருந்து பி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, பட் அதான் இருக்கிறது ஈஸியஸ்ட் மெத்தட். அப்புறம் ஸோ இதுவும் நமக்கு அட்டன் பண்ணலாம் ஈஸியாக. தென் 24A இது கண்டிப்பாக கிராமர்ஸ் நீங்கள் எப்படியும் எல்லாருமே அட்லீஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சு அட்டன் பண்ணிடலாம். இல்லைனா இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சம். இது ஜஸ்ட் இதை ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றுவீங்க, இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜட் இஸ் ஈக்குவல் டு ஜட் பார் ப்ரூவ் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கைட் ப்ரொவைட் பண்ணுறோம். சப்போஸ் யாராச்சும் எனக்கு கைட்லாம் வேணும், எனக்கு 1 மார்க்ஸ் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் 1 மார்க்ஸ் மெட்டீரியல் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு. தென் இல்லை சார் எனக்கு சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் வேணும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரினாலும் அவைல் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னன்னா ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க் கீழே நம்ம ஷேர் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு மேக்ஸ்க்கான சாப்டர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே saivaraguides.in இருக்கும். இல்லாட்டி நான் கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் வேணுங்கிற மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறையா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் அகாடமியில் வைக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் சொல்லி ஸோ உங்களுக்கு படிக்க தேவையான எல்லா மெட்டீரியலும் நம்ம உங்களுக்கு எவ்ரி வீக் நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே வந்து
டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததுல வெறும் 1 and 2 தான் இருக்கும். ஸோ 1 and 2 நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ எழுதணும்? ஆன்சர் இன் 4 அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2.8 செகண்ட் சாப்டர். இது இப்போ ஆல்ரெடி அந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டது இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேங்க் பை மைனர் மெத்தட். நம்ம சொன்னால 1.2 2 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு, அதை நம்ம கேட்டிருக்காங்க. அண்ட் சிம்பிளிஃபை ஹைப்பர் 15 இது 2.1 ரொம்ப ஈஸி சம். அண்ட் 15th இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.4 எக்ஸாம்பிள் வரும். இது கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம். அண்ட் இது என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஏ என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? ஏ இன்வர்ஸ் ஹோல் ஜஸ்ட் ப்ரூவ் பண்ண சொல்ல, ஜஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க, வர ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணுன்னு கேட்குறேன். ஸோ 6 சமயம் ரொம்ப ஈஸி இதில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் கண்டிப்பாக எல்லாருமே போட்டுருவீங்க. ஏ இன்ட்டு அஜே, அஜே இன்ட்டு ஏ, இதெல்லாம் கண்டுபிடிச்சா அது யாருக்கு ஈக்குவல்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2ங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்கும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் 2x2 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் ஈஸி. அண்ட் 2x2 கிராமர்ஸில் சால்வ் பண்ணுறது இதுவும் ஈஸி தான். ஆனால் இதில் என்ன பண்ணுவீங்க? 1/x ஈக்குவல் டு ஏன்னு மட்டும் எடுத்து ப்ரொசீட் பண்ணுவீங்க. அண்ட் 20th சம் நிறைய பேர் உங்கள் ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் சொல்லியிருப்பாங்க. இது கூட ஆன்சர் 1/2 7 + iன்னு உங்களுக்கு வரும், பார்த்துக்கோங்க. அண்ட் 21st இது வந்து 2.6ல உங்களுக்கு வரும். இதுவும் ஈஸியஸ்ட் சம். இது வந்து மாடலஸ் பேஸ் பண்ண போகிற சம். அண்ட் ரைட் இன் போலார் ஃபார்ம் இதுவும் நம்ம ஈக்குவல் டு r cos θ ப்ளஸ் ri sin θ வரும். மறக்காம ஃபைனல் ஆன்சரில் தீட்டா கூட 2k போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதுலேயும் நம்ம 3 மார்க்ஸும் சூப்பராக போட்டிருக்கலாம், பரவாயில்லையே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் ஆர் வேர்ட் ப்ராப்ளம். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, வேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வேர்ட் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. சேம் அதே லாம்டா நியூ, அப்படி இல்லாட்டி அது கீழே இருக்குது இந்த சம். எல்லாருமே லாம்டா நியூ தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 25ல பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஆஃப் இது கொடுத்துருக்க டேர்ம் ஈக்குவல் டு 0 இதை ப்ரூவ் பண்ணுறது. கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் இதை அட்டன் பண்ணுவீங்க, ராதர் இதை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா இதான் இருக்கிறதுல ஈஸி. இதுவும் நமக்கு ஈஸி தான். √3 + i அதை வந்து ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹோல் பவர் 1/3, அதுக்கப்புறம் add 2k போய்ட்டு ஆர்குமெண்ட், அப்புறம் இந்த 1/3 உள்ள கொடுத்ததுக்கப்புறம் k = 0 1 2 அப்ளை பண்ண முடிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 கொஸ்டின் பேப்பர்ஸுமே அது அந்த லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கம்பல்சரி 3 மார்க் 2 மார்க் மட்டும் நீங்கள் படிக்காம இருந்தாலும் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். பட் இதில் பிரச்சனை இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சாலே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். நாங்கள் சொன்ன எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நல்லா பக்காவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருங்க. பார்த்து டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சுன்னு மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். Until then, bye from Karthik.